ஏன்டா ஆறாரு எங்கெல்லாம் பார்த்தா எப்படிடா அது தண்ணி கூடலாம் கடைசியில வந்து தோக்குறீங்க. எங்க கூட மட்டும் வந்து ஜெயிக்கிறீங்க. ஏன்டா இதெல்லாம் நியாயமா? சொல்லு. அதெல்லாம் அநியாயம்டா எப்பா. ஏய் அ நம்ம பேட்டிங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆயுஷ் மாத்திரையும் குட்டி எப்படியும் வந்து அடிச்சது மட்டும்தான் ரன்னு. மத்த ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. கடைசியில வந்து தலையும் நம்ம ஆரிச்சாமியும் வந்து சொதப்புன்னு சொதப்ப ஒரு வழியா இதாகி போச்சு. 188 ரன்னு தான். 200 ரன்னுக்கு மேல போகும்னு எதிர்பார்த்தோம். கடைசியில 188ல சுருட்டி விட்டாய்ங்க. அடுத்தவன் அந்த ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஏதோ தடுமாறுனான். அதுக்கப்புறம் வச்சு பொலன்னு பொழக்க, அப்புறம் அவனும் அவுட் குட்டி குழந்தை என்னைக்கும் இல்லாம நிதானமா ஆடி சூப்பரா கொண்டு வந்தான். இவன் ஆடுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருந்ததுடா சாமி! யப்பா! பால ஒவ்வொன்னையும் அதுக்கு ஏத்த மாரி ரிதம்ல ஆடி சூப்பரா பெர்ஃபெக்ட்டா கொண்டு போனான் மேட்ச. அதுக்கப்புறம் அந்த ஜுரேல சொல்லவே தேவையில்ல. எல்லா மேட்சும் சொதப்புவான். இந்த மேட்ச் என்னன்னு தெரியல. இந்த அடி கட்டின்னு அடிச்சு காட்டுன்னு காட்டி விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் மேட்ச் தோத்தாச்சு. அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்ச நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்ல. நீங்களும் பண்றதே இல்ல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. எப்பா சப்ஸ்கிரைபே வரவே இல்ல சுத்தமா.